தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து துறையிலும் ஊழல், ஊழலாத துறையே இல்ல, அத்தனை ஊழல் மலிந்து கிடக்குது. சட்டம் சந்தி சிரிக்குது. இன்றைக்கு பத்திரிகை எல்லாம் பாத்தீங்கன்னா தங்க விலை என்ன, வெள்ளி விலை என்னன்னு வரும். இப்ப பத்திரிகையில் பார்த்தா கொலை நிலவரம் என்னன்னு வருது. இப்படிப்பட்ட அவல ஆட்சி இந்தியாவில் எங்காவது இருக்குதா? திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அங்கம் வைக்கின்ற கூட்டணிகள் எல்லாம் ஒரே கொள்கையுடைய கட்சின்னு அப்படின்னு எதுக்கு தனித்தனி கட்சி வச்சிருக்கீங்க? எல்லாம் திமுகவோடய சேர்த்திடலாம். இருமாப்போட சொல்றாங்களாம் திருமதி கனிமொழி 200 இடத்துல வெற்றி பெறும். ஏதோ கனவுல வந்திருக்கும், நனவாகாது. திருமதி கனிமொழி அவர்களே, கனவில் உங்களுக்கு வந்திருக்கும், நனவாகாது. நீங்க 200 தொகுதி சொல்றீங்கல்ல, அது அண்ணா திமுக கூட்டணிக்கு பொருந்தும். அடுத்த வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி 200 இடங்களே வெற்றி பெறும். முன்னறிவிப்பு இல்லாத காரணத்தாலே கள்ளக்குறிச்சி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், தென்மனை ஆற்றின் கரையோரம் இருந்த கிராமங்கள் எல்லாம் அந்த குடியிருப்புக்குள்ள வெள்ளம் புகுந்து மக்கள் வெளிவர முடியாத ஒரு சூழ்நிலை. விழுப்புரம் நகரம் தண்ணீரை தத்தளிச்சிட்டு இருக்குது, கடலூர் நகரம் தண்ணீரை தத்தளிச்சிட்டு இருக்குது. இப்படி திறமையற்ற அரசாங்கம் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு மக்கள் வெள்ளத்திலே மிதந்து கொண்டிருக்கின்ற காட்சி தொலைக்காட்சியிலே பார்த்தோம். அதனால்தான் இன்றைக்கு மக்கள் கொதித்து போய் சாலை மறியலில் ஈடுபடுகிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்களை தொகுதிக்குள் விடவில்லை, அமைச்சரை உள்ளே விட மறுக்கின்றார்கள். முதலமைச்சரே ஏன் உள்ளே போக முடியாத சூழலை இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு அவல ஆட்சி ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். ஜனவரி மாதம் இறுதியில் நான் சுற்றுப்பயணம் மேற்கொள்வேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்திருக்கின்ற ஒன்றிச்சால், நகரச்சால், பேருச்சால், பகுதிச்சால், மாவட்ட கழக சால் மூலமாக 234 தொகுதியிலும் தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் சென்று மக்களை சந்தித்து இந்த ஆட்சியுடைய அவலங்களை எடுத்து சொல்லுவோம். கூட்டணி நிச்சயமாக உறுதியாக அத்தனை பேரும் எதிர்பார்க்கின்ற கூட்டணி அமையும். ஏற்கனவே பொதுச் செயலாளர் சொன்னாரு நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு பல பேர் நினைக்க தோணும். நாடாளுமன்ற தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் வேறு. இது நம்முடைய தேர்தல். திரு கருணாநிதி குடும்பம் என்ன மன்னர் குடும்பமா? எப்ப இவர் வந்தாலோ அப்பவே திமுகவுக்கு சனி முடிச்சிட்டு யார் வந்தாலும் உங்களுக்கு தெரியும். KP முனுசாமி சொன்னதை போல இங்கே அரங்கத்தில் இருப்பதை விட பல மடங்கு வெளியிலே நம்முடைய நிர்வாகிகள் கூடியிருக்கின்றார்கள். நான் உள்ள திருமண மண்டபத்திற்குள் நுழைவாயில் நுழைகின்ற பொழுது என்ன அப்படியே அழகா தூக்கிட்டு போய் வெளியே வச்சுட்டாங்க. எழுச்சி பிறந்து விட்டது, அதுவே வெற்றி. கிராமத்துல சொல்லுவாங்க, ஒரு விதை முளைக்கின்ற பொழுது அதனுடைய விளைச்சல் எப்படி இருக்கு என்பது கணிப்பார்கள். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எழுச்சி அடுத்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி. இன்னொரு திமுக இருக்கிற குடும்ப உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்கள் சொல்றாங்க, இருமாப்போடு சொல்கிறேன், இருமாப்போடு சொல்றாங்களாம் திருமதி கனிமொழி 200 இடத்துல வெற்றி பெறும். ஏதோ கனவுல வந்திருக்கும், நனவாகாது. திருமதி கனிமொழி அவர்களே, கனவில் உங்களுக்கு வந்திருக்கும், நனவாகாது. நீங்க 200 தொகுதி சொல்றீங்கல்ல, அது அண்ணா திமுக கூட்டணிக்கு பொருந்தும். அடுத்த வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி 200 இடங்களே வெற்றி பெறும். தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து துறையிலும் ஊழல், ஊழலாத துறையே இல்ல, அத்தனை ஊழல் மலிந்து கிடக்குது. சட்டம் சந்தி சிரிக்குது. இன்றைக்கு பத்திரிகை எல்லாம் பாத்தீங்கன்னா தங்க விலை என்ன, வெள்ளி விலை என்னன்னு வரும். இப்ப பத்திரிகையில் பார்த்தா கொலை நிலவரம் என்னன்னு வருது. இப்படிப்பட்ட அவல ஆட்சி இந்தியாவில் எங்காவது இருக்குதா? தினந்தோறும் கொலை. இன்னைக்கு திருப்பூர்ல இன்னைக்கு கிராமத்துல 3 பேர் படுகொலை செஞ்சிருக்கிறாங்க. அடுத்த நாள் அவனாசியில நடைபயணம் மேற்கொண்டார், அவர் வெட்டி சாய்க்கிறாங்க.
அதுக்கு அடுத்த நாள் திருப்பூர்ல ஒரு பெண்மணி இருசக்கர வாகனத்துல சாலை வழியா சென்று கொண்டிருக்கின்ற பொழுது 2 பேர் வழிமறித்து கத்தியில குத்துறாங்க. ஒரு மாவட்டத்தில் மட்டும் ஒரே வாரத்துல இவ்வளவு சம்பவம் நடந்திருக்குது. இப்படி நாள்தோறும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்கின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான். ஆனா இதையெல்லாம் கூட்டணியில் இருக்க திமுக கூட்டணி இருக்கின்ற கட்சிகளை கண்டுகொள்வதே இல்லை. திமுக இருக்கின்ற கூட்டணி கட்சிகள்லாம் கண்டுகொள்வதே இல்லை. மக்கள் பிரச்சனையை அவர்கள் நினைப்பதும் இல்லை. திரு ஸ்டாலின் பேசுகிறார், திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அங்கம் வைக்கின்ற கூட்டணிகள் எல்லாம் ஒரே கொள்கையுடைய கட்சின்னு. அப்படின்னு எதுக்கு தனித்தனி கட்சி வச்சிருக்கிறீங்க? எல்லாம் திமுகவோடய சேர்த்திடலாம். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்குதுன்னு அறிவிக்கிறீங்க. திமுக தலைவர், திமுக தலைமையில் அங்கம் வைக்கின்ற கூட்டணிகள் எல்லாம் ஒரே கொள்கையுடைய கட்சின்னா அப்புறம் மத்த கட்சியெல்லாம் கலைச்சிட்டு திமுக இணைச்சிட வேண்டியதுதான். அண்ணா திமுக அப்படி இல்ல. எனக்கு முன்னாலே தலைமை கழக செயலாளர் கொள்வது போல கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் அமைக்கப்படுவது, வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் அதை பெறுவதற்காக அமைக்கப்படுவது கூட்டணி. கொள்கை என்பது நிலையானது. ஒவ்வொரு கட்சிக்கும் கொள்கை என்பது நிலையானது. அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் அண்ணா திமுக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்து 43 காலம் உருண்டு ஓடிட்டது. இதனுடைய சாதனை என்னன்னா கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன். மிகப்பெரிய சாதனை, வேற ஒண்ணுமே கிடையாது. மற்றொன்று, இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான். ஊழலின் ஊற்றுக்கண் திமுக. அடுத்த சாதனை, உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்கணும் தான் சாதனை, வேற எந்த சாதனையும் கிடையாது. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நகர, பேரூர், பகுதி கழகத்தில் ஒப்படைச்சிருக்குது. அதையெல்லாம் நீங்கள் முழுமையாக சம்பந்தப்பட்ட இடத்தில் ஒப்படைக்க வேண்டும். கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 80% ஒப்படைச்சிட்டீங்க. இன்னும் சில இடத்துல முழுமையாக அந்த உறுப்பினர்களை போய் சம்பந்தப்பட்டவருக்கு சேர்க்கவில்லை. அதையும் சேர்க்க வேண்டும் என்று அந்த அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதோட இளைஞர் இளம்பெண்கள் பாசறை அமைப்பை வலுப்படுத்த வேண்டும். இன்னைக்கு இளைஞர்கள் அதிக அளவிலே நம்ம கழகத்தில் சேர்க்க வேண்டும். அதற்காக இதையும் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது இளைஞர் இளம்பெண்கள் பாசறை வலுப்படுத்தினாங்க. அதே போல நம்முடைய மாவட்ட செயலாளர்கள், வருகின்ற ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேரூர் செயலாளர், பகுதி செயலாளர்கள் தங்கள் பகுதியிலே இளைஞர் இளம்பெண்கள் பாசறை அமைப்பை அதிக அளவிலே உருவாக்க வேண்டும். அதிக அளவிலே இளைஞர்களை சேர்க்கப்பட வேண்டும். அப்படி சேர்க்கின்ற பொழுது 30 வயதிற்கு உட்பட்டவர்கள் நீங்க சேர்க்க வேண்டும். அதற்கு உறுப்பினர் படிவம் தலைமை கழகத்தில் இருக்கின்றது. மாவட்ட செயலாளர்கள் அதை பெற்றுக்கொண்டு அங்கங்கே சம்பந்தப்பட்ட பொறுப்பாளர், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேரூர் செயலாளர், பகுதி செயலாளரை ஒப்படைத்து அதை முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்றேன். அதாவது வாக்காளர் பட்டியல் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வாக்காளர் பட்டியலில் நம்ம கட்சியை சேர்ந்த பல பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா பல பேர் கடிதம் வந்திருக்குது. நீங்கள் 2 இடத்தில் 3 இடத்தில் நீங்க வாக்காளர் பட்டியல் இடம் பெற்றுக்கிறீங்க, ஏன் என்று விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. அதை சரியாக செய்யுங்க. நீங்க நாமக்கல் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான பேருக்கு இப்படிப்பட்ட கடிதம் வந்திருக்குது. சேலத்தில் கூட வந்திருக்குது. ஆக ஒவ்வொரு தொகுதியிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்கக்கூடியவர்களை குறிவைத்து இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கின்றாக. இந்த கடிதம் வருகிற 28ஆம் தேதிக்குள் அதற்கு தகுந்த விளக்கம் கொடுத்தால் அந்த வாக்காளர் பட்டியலிருந்து பெயர் நீக்கப்படாது. அப்படி தகுந்த விளக்கம் கொடுக்காவிட்டால் நீங்கள் இடம்பெற்றிருக்கின்ற வாக்காளர் பட்டியலிருந்து அந்த வாக்காளர்கள் நீக்கப்பட்டு விடுவார்கள். வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக கட்சி சேர்ந்தவர்கள் இப்படிப்பட்ட ஒரு தந்திரத்தை இன்றைக்கு கையாண்டுகிறாங்க. ஆகவே நம்முடைய மாவட்ட செயலாளர்கள், வருகின்ற ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேரூர் செயலாளர், பகுதி செயலாளர்கள் விழிப்போடு இருந்து தங்கள் பகுதியிலே இப்படிப்பட்ட கடிதம் எந்த வாக்காளருக்கு வந்திருந்தால் அதை உரிய முறையிலே உரிய அதிகாரத்திலே அந்த விளக்கத்தை கொடுத்து நாம் அந்த வாக்காளர் பட்டியலிருந்து தொடர வேண்டும். அதோடு
தமிழகத்தில் 68,467 பூத் பாகம் இருக்குது. 68,467 பாகம். இதற்கு புதிதாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே சிறப்பாக தேர்தல் பணியாற்றுவதற்காக ஒவ்வொரு பூத்திற்கும் 9 பேர் நியமிக்கப்பட வேண்டும். அதில் ஒரு தலைவர், துணைத் தலைவர் 2, அதில் ஒரு பெண்மணி, செயலாளர் 1, இணை செயலாளர் 2, அதில் ஒருவர் பெண், துணை செயலாளர் 2, அதில் ஒரு பெண், பொருளாளர் 1, மொத்தம் 9 பேர். நீங்கள் அந்த பாகத்திற்கு இந்த ஒரு பாகங்களை அமைக்க வேண்டும். அதற்கு தலைமையில் இருந்து மாவட்ட செயலாளர் மூலமாக அந்த பாகங்களை புத்தகம் உங்களுக்கு வழங்கப்படும். அதுல தெளிவா குறிப்பிட்டிருக்கோம். அதன்படி நீங்கள் செயல்படுத்த வேண்டும். ஏதோ தலைமையில் கொடுக்குறாங்க, அதை வாங்கி அப்படியே பூர்த்தி செஞ்சு கொடுத்துறாதீங்க. ஒவ்வொரு பாகத்திற்கு சென்று திறமையானவர்களை, உண்மையாக தேர்தல் பணியாற்றக்கூடியவர்களை, கட்சிக்கு விசுவாசமானவர்களை நீங்க இந்த 9 பேரை தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த 9 பேரை தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டால் நிச்சயம் 100க்கு 100 நாம தான் வெற்றி. அதை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். அதோட ஐடி நிர்வாகிகள் இருக்கிறாங்க. எனக்கு முன்னாலே அண்ணன் கேபிஎம் சொன்னாங்க, இன்றைக்கு வலைதளத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு இளைஞர்கள் 40% பேர் இருக்கிறாங்க. 40% இளைஞர்கள் இந்த வலைதளத்தின் மூலமாக செய்திகளை, கருத்துக்களை பரிமாறிக்கிறாங்க. அதை நாம் முறையாக செயல்படுத்த வேண்டும். சில மாவட்டத்தில் நம்முடைய ஐடி நிர்வாகிகள் இன்னும் முழுமையாக செயல்படல. அதை நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அவர்கள் தலைமையில் இருக்கின்ற நம்முடைய ஐடி தலைமை நிர்வாகிகளோடு தொடர்பு கொண்டு அவர்கள் கொடுக்கின்ற அந்த செய்தியை உடனுக்குடன் அந்த பகுதியில் இருக்கின்ற கழக நிர்வாகிகள் மூலமாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான் ஜனநாயக கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஜனநாயக அமைப்புள்ள ஒரே இயக்கம் தமிழ்நாட்டிலும் சரி, இந்தியாவிலும் சரி ஒண்ணுதான். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைமைக்கு விசுவாசமாக தங்கள் பகுதியிலே தலைமை கொடுக்கப்படுகின்ற அந்த பணியை சிறப்பாக செயல்படுத்தக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் உங்கள் வீட்டு ஒரே இயக்கம் அண்ணா திமுக ஒண்ணுதான். அதனாலதான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றிய செயலாளர்களுக்கு பல பேருக்கு ஒன்றிய செயலாளருக்கு நாங்க வாய்ப்பு கொடுத்தோம். அதுபோல கழகத்தில் இருக்கின்ற நிர்வாகிகளுக்கு பல பேருக்கு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பை அண்ணா திமுக தலைமை வழங்கப்பட்டுள்ளது என்பதையும் நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலும் வந்திருக்கின்ற பொதுக்குழு உறுப்பினர்கள் சிறப்பாக செயல்படுகின்றவர்களுக்கு, தலைமை மீது விசுவாசமாக இருக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் என்பதை தெரிவித்துக்கிறேன். ஏன்னா அண்ணா திமுகவில் தான் 2 கோடி தொண்டர்கள் இருக்கின்றார்கள். எனக்கு முன்னாலே தலைமை கழக நிர்வாகிகள் குறிப்பிட்டதை போல நம்முடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வாக்களித்தாலே வெற்றி பெற்றுள்ளலாம். சுமார் அண்ணா திமுக குடும்பம் எடுத்துக்கிட்டா ஒரு 60 லட்சம் குடும்பம் இருக்குது தமிழ்நாட்டில். இந்த 60 லட்சம் குடும்பம் இருக்கின்ற அந்த மக்கள் வாக்களித்தாவே பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறலாம். அதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறேன். இன்னும் 14 மாதம் தான் இருக்குது. இந்த டிசம்பர்ல இருந்து அடுத்த ஜனவரியிலிருந்து அடுத்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாசம் தேர்தல் அறிவிச்சுறாங்க. இந்த 14 மாத கால உழைப்பு தான் 2024 வெற்றி கொடுக்கும். நீங்க எந்த அளவுக்கு இன்னைக்கு கட்சி வளர்ச்சி பணியில் ஈடுபடுறீங்க, எந்த அளவுக்கு மக்கள் பிரச்சனையில் ஈடுபடுறீங்க, அதை பொறுத்து நமக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு திமுகவை மக்கள் வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மக்களோட ஆட்சி என்று மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இந்த சந்தர்ப்பத்தை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனக்கு முன்னாலே அறிவிச்சர் சி வி சண்முகம் குறிப்பிட்டாரே, இன்றைக்கு மக்களை பார்க்கவே திமுக பொறுப்பாளர்கள் அஞ்சுகிறார்கள். ஏன் அமைச்சரே பயப்படுறாங்க, உள்ள போயிட்டு வெளியே வர முடியல.
அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற வரை எல்லா இடத்துக்கும் நிர்வாகிகளும் சட்டமன்ற அமைச்சரும் போனாங்க. அப்படிப்பட்ட அற்புதமான ஆட்சி நம்ம கொடுத்தோம், மக்கள் விரும்புகின்ற ஆட்சி கொடுத்தோம். ஆனா இன்றைக்கு 43 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மக்கள் வெறுக்கின்ற அளவிற்கு இந்த ஆட்சி இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்க. அதனாலதான் விரும்பத்தகாத சம்பவம், அந்த வெள்ள பாதிப்பு ஏற்படுகின்ற பொழுது அமைச்சர் பார்க்கின்ற பொழுது விரும்பத்தகாத சம்பவம் நடைபெற்றது. பல்வேறு இடங்களிலே சட்டமன்ற உறுப்பினர்களை விடல, பல அமைச்சர்களை கேள்வி கேட்கின்ற நிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க. ஆக மக்கள் இந்த ஆட்சியை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பொழுது இந்த ஆட்சி முடிவுக்கு வரும், எப்பொழுது அண்ணா திமுக ஆட்சி மலரும் என்று மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க. மிஜாம் புயல் வந்தது. அப்ப சென்னை மாநகரத்தில் பல இடத்துல தண்ணி தேங்கி அப்படியே குட்டை போல் காய்ச்சலுது. அப்ப ஒரு பெண்மணி நடந்து போறாங்க. அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க, ஸ்டாலின் ஆட்சி, என்ன சொல்றாங்க, ஸ்டாலின் தான் வராரு, நீச்சல் அடிக்க விட்டுட்டாரு, ஸ்டாலின் தான் வராரு, நீச்சல் அடிக்க விட்டுட்டாரு. ஆனா இப்போ அந்த புயல், பெஞ்சல் புயல், இதுல ஸ்டாலின் பேசுறார், இந்த சென்னை மாநகரத்தில் 8 சென்டிமீட்டர் மழை தான் பெஞ்சது, தானா 6-7 மணி நேரத்தில் வடிச்சு போயிடும். திரு ஸ்டாலின் பேட்டி கொடுக்கிறார், 24 மணி நேரத்தில் சென்னை மாநகரத்தில் இருக்கின்ற வீதியில் இருக்கின்ற நீரெல்லாம் வெளியேற்றப்பட்டு விட்டோம் என்று பேட்டி கொடுக்கிறார். அடுத்த நாள் கனமழை பொழிஞ்சு விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் தண்ணியில தத்தளிச்சுட்டு இருந்தது. 24 மணி நேரத்தில் தண்ணி வெடிக்க வேண்டியதானே, முடியல, இன்னும் தண்ணி வெடியல. இன்னும் விழுப்புரம் நகரத்துல பல இடத்துல தண்ணி வெடியிலன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நேற்றைக்கு பழுந்த மழை தூத்துக்குடி, திருநெல்வேலியில எல்லா வீட்டுல தண்ணி பூந்து மிதந்துகிட்டு இருக்குது. அங்க போய் இந்த கனிமொழி அம்மா சொல்லணும், நாம் இருமாப்போட பேசுறேன் அப்படின்னு சொன்னா என்ன மக்கள் கொடுப்பாங்க, வரவேற்பு கொடுப்பாங்க, மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. அங்க போய் பேச, தூத்துக்குடியில எனக்கு இடுப்பு தண்ணி நிக்குது வீட்டுக்குள்ள, யாரும் போய் பார்க்க முடியல. அலட்சியம், தூர் வாரன் சொல்லுகின்ற ஒதுக்கீடு செய்கின்ற அந்த நிதியெல்லாம் அள்ளிட்டு போயிடறான், எங்கேயும் தூர் வரல. அதனால நகரத்தில் பெய்கின்ற மழை நீர் வடியில. அதோட இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் கொடுக்கிறாங்க 5 மாவட்டத்துக்கு, கிருஷ்ணகிரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரெட் அலர்ட் கொடுக்கிறாங்க. மாநில அரசு விழிப்போடு இருக்க வேண்டும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதற்குத்தான் ரெட் அலர்ட் கொடுக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு திரு ஸ்டாலின் தலைமைக்கிட்ட அரசாங்கம், திரு ஸ்டாலின் அவர்கள் கும்பகர்ணம் போல தூங்கிட்டு இருக்கார். கனமழை கடுமையாக பெய்தது, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இந்த அரசு எடுக்காத காரணத்தினாலே தென்பெண்ணை ஆறு அந்த அணை நிரம்பி, சாத்தனூர் அணை நிரம்பி நள்ளிரவு அதிகாலை 2:45 மணிக்கு அறிவிப்பு கொடுத்துட்டு 3 மணிக்கு திறந்து விட்டான் தண்ணி. ஆனா அறிவிப்பு கொடுத்துன்னு சொல்றாங்க, ஆனா கொடுக்கப்பட்ட அறிவிப்பு 2ஆம் தேதி அதிகாலை 2:45 மணி, திறந்து விட்டது அதிகாலை 3 மணி. சாத்தனூர் அணையிலிருந்து 1,68,000 கணி திறந்து விட்டீங்க. முன்னறிவிப்பு இல்லாத காரணத்தினாலே கள்ளக்குறிச்சி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் இருந்த கிராமங்கள் எல்லாம் அந்த குடியிருப்புக்குள்ள வெள்ளம் புகுந்து மக்கள் வெளிவர முடியாத ஒரு சூழ்நிலை. விழுப்புரம் நகரம் தண்ணியில தத்தளிச்சிட்டு இருக்குது, கடலூர் நகரம் தண்ணியில தத்தளிச்சிட்டு இருக்குது. இப்படி திறமையற்ற அரசாங்கம் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு மக்கள் வெள்ளத்திலே மிதந்து கொண்டிருக்கின்ற காட்சி தொலைக்காட்சியிலே பார்த்தோம். அதனால்தான் இன்றைக்கு மக்கள் கொதித்து போய் சாலை மறியலில் ஈடுபடுகிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்களை தொகுதிக்குள் விடவில்லை, அமைச்சரை உள்ளே விட மறுக்கின்றார்கள். முதலமைச்சரே ஏன் உள்ளே போக முடியாத சூழலை இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு அவல ஆட்சி ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். (234) தொகுதியிலும் ஜனவரி மாதம் இறுதியில் நான் சுற்றுப்பயணம் மேற்கொள்வேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.
இங்கே வந்திருக்கின்ற ஒன்றிச்சால், நகரச்சால், பேருச்சால், பகுதிச்சால், மாவட்ட கழகச்சால் மூலமாக 234 தொகுதியிலும் தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் சென்று மக்களை சந்தித்து இந்த ஆட்சியுடைய அவலங்களை எடுத்து சொல்லுவோம். நான் உங்களுக்காக இரவுகள் பாராமல் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன். உங்களுக்காக நான் துணை இருப்பேன். அதேபோல் கழகத்திற்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும். மீண்டும் 2026 மக்களோட ஆட்சியை அகற்றப்படுவதற்கு நாம் வேலைக்கே ஆகாது சூளுரை ஏற்க வேண்டும் என்று நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். நிச்சயமாக கழக ஆட்சி மலரும். அதற்காக அடுத்த 2026 சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பேசும் பொருளாக்க வேண்டும். நீங்கள் அத்தனை பேரும், நான் ஏற்கனவே குறிப்பிட்டேனே, திராவிட முன்னேற்ற கழக அவலங்களை எடுத்து சொல்லுங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்களை நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள், புரிய வையுங்கள். மக்கள் மனதிலே அண்ணா திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற நிலையை நீங்கள் உருவாக்கி காட்டுங்கள் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதோட கூட்டணி நிச்சயமாக உறுதியாக அத்தனை பேரும் எதிர்பார்க்கின்ற கூட்டணி அமையும். நீங்களே எண்ணி பார்ப்பீங்க. இப்படித்தான் ஏற்கனவே பொதுச் செயலாளர் சொன்னாரு நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு பல பேர் நினைக்க தோணும். நாடாளுமன்ற தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் வேறு. இது நம்முடைய தேர்தல். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே பிரம்மாண்டமான கூட்டணி அமையும். மக்கள் எதிர்பார்க்கின்ற கூட்டணி அமையும். கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் எதிர்பார்க்கின்ற கூட்டணி அமையும். மக்கள் விரும்புகின்ற கூட்டணி அமையும். அதே அந்த கூட்டணி மூலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணியும் பெரும்பான்மையான இடங்களில் 2026 சட்டமன்ற பொதுத்தேர்தலில் வெல்லும், வெற்றி பெறும், ஆட்சியை பிடிப்போம். கடந்த கால ஆட்சி வேறு, 2026 வருகின்ற ஆட்சி வேறு விதமாக இருக்கும். இன்றைய தினம் ஆட்சியில் இருக்கின்றவர்கள், அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் அதிகார போதையிலே ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கெல்லாம் 2026 சட்டமன்ற தேர்தலில் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும். தேர்தல் குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல். என்ன திரு கருணாநிதி குடும்பம் என்ன மன்னர் குடும்பமா? மன்னர் ஆட்சியில் தான் மன்னருக்கு பிறகு அவருடைய மகன் முடிசூட்டிக் கொள்வார். அதுக்கு பிறகு அவருடைய மகன் முடிசூட்டிக் கொள்வார். அப்படித்தான் திரு கருணாநிதி இருந்தார். அவர் மறைவுக்கு பிறகு திரு ஸ்டாலின் முடிசூட்டிக் கொண்டார். இப்போ ஒரு வாரிசை கொண்டாந்து முடிசூடுறது துடிக்கிறார். எப்ப இவர் வந்தாலோ அப்பவே திமுகவுக்கு சனி முடிச்சிட்டு. யார் வந்தாலும் உங்களுக்கு தெரியும். எனவே திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய கனவு ஒருபோதும் நிறைவேறாது. மக்கள் ஒருமுறை ஏமாந்து உங்களுக்கு வாக்களித்து விட்டார்கள். கவர்ச்சிகரமாக பேசி மக்களை ஏமாற்றி தந்திரமாக நீங்கள் ஆட்சிக்கு வந்து விட்டீர்கள், கொள்ளைப்புறமாக. ஆனால் 2026 மக்கள் விழித்துக் கொண்டார்கள். அதனால் நிச்சயமாக 2026 அண்ணா திமுக ஆட்சி மலரும். குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும், வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தலாக இந்த தேர்தல் அமையும். நீங்க திமுக காரனே நொந்து போயிருக்கிறான். அதுவும் திமுக அமைச்சர்கள்லாம் முகத்துல பிரகாசமே இல்லை. நான் சட்டமன்றத்தில் வந்து பாக்குறேன், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமர்ந்து பாக்குறோம். ஏன்னா
அந்த கட்சியில உழைக்கிறவர்களுக்கு அந்த மதிப்பு கிடையாது, மரியாதை கிடையாது. மூத்த அமைச்சர்கள் இருக்கிறாங்க. திரு கருணாநிதி காலத்திலையும் அமைச்சரா இருந்தாங்க, ஸ்டாலின் அமைச்சர்களையும் அமைச்சரா இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் துணை முதலமைச்சர் கிடையாது. திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த என்ற ஒரே காரணத்திற்காக அவரை எம்எல்ஏ ஆக்குறாங்க, பிறகு அமைச்சராக்குறாங்க, பிறகு துணை முதலமைச்சர் ஆக்குறாங்க. ஆக கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தாதான் இவ்வளவு பதவி உயரும் கிடைக்கும் என்ற நிலையில திமுக வந்துட்டது. திமுக கட்சி அல்ல, அவர் கார்பரேட் கம்பெனி ஆகிவிட்டது. குடும்ப உறுப்பினர்கள் தான் அங்கே ஆட்சி அதிகாரம் செலுத்த முடியும். ஆனா அப்படிப்பட்ட நிலைமை 2026 மாற்றி காட்டப்படுவார்கள் மக்களால். ஆகவே வந்திருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேரூர் செயலாளர், பகுதி செயலாளர், செயற்குழு உறுப்பினர், பொதுக்குழு அத்தனை பேரும் ஒருமித்த கருத்தோடு பணியாற்ற வேண்டும். நமக்குள் அங்கங்கே சிறு சிறு கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதையெல்லாம் கலைந்து ஒற்றுமையாக இருந்து தலைமை கழகம் அறிவிக்கின்ற வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்கு நீங்கள் பாடுபட வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டன் எழுச்சியாக இருந்து விட்டான், மக்கள் எழுச்சியாக இருக்கின்றார். இதை நல்ல முறையில் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு வருகின்ற, அதே போல வருகின்ற பொதுக்குழு உறுப்பினர், செயற்குழு உறுப்பினர்கள், தலைமை கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஹலோ, நன்றி உரை கழக அமைப்பு செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தங்கமணி அவர்கள், முன்னாள் அமைச்சர், கழக பொதுக்குழுவிலே மினி புத்தகத்தில் கையெழுத்துப்படாதவர்கள், அனைத்து மாவட்ட கழக செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேரூர் செயலாளர், பகுதி செயலாளருக்கு ஒரு அறிவிப்பு. இன்றைக்கு நம்முடைய கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், தலைமை கழக நிர்வாகிகள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அனைத்து பகுதியிலும் நாம் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கின்ற விதமாக அதற்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்த உள்ளோம். இளம் தலைமுறையினர் விளையாட்டு அணி என்ற அமைப்பை புதியதாக உருவாக்குவோம் என்ற செய்தியை சொல்லி விடைபெறுகின்றேன்.